गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतांपति அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. போன தொகுப்பில் ஆண்டாள் காமதேவார்ச்சனை பண்ணா ஒரு யாகத்துக்குள்ளே வந்த நரி எப்படி ஒரு அதாவது சாதத்தை மோந்து பார்த்துடுறதோ அந்த மாதிரி என்னை வேற ஒரு மனுஷனுக்காக பேச்சு கூட என் காதில் படக்கூடாது, பெருமாளே அதுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற ஆண்டாள் இப்போது தன்னை ஒரு நரி மோப்பம் பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் மோப்பம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டாளுக்கு இந்த உதாகரணத்துக்கு ஒரு முன்னோடி யார் அப்படின்னா ருக்மிணி சிசுபாலனுக்கு தன்னை பெண் பார்க்குறா, அவனுக்கு கட்டி வச்சிட போகிறாளேன்றதுக்காக கிருஷ்ணனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாளாம், சந்தேசம் அனுப்புகிறாளாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒரு சிங்கத்துக்காக ஏற்பட்டதை ஒரு காட்டில் தெரியக்கூடிய நரி சாப்பிட்டுட்டுனா என்ன ஆகும், அந்த மாதிரி என்னை இந்த நரியான சிசுபாலனுக்கு கொடுக்க பார்க்குறாளே, கிருஷ்ணா நீ என்னை கூட்டின்னு போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறத தான் இங்கே ஆண்டாள் எடுத்துண்டு நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும்னு ருக்மிணி பிராட்டிக்கு நீ எப்படி போய் காப்பாற்றினியோ அந்த மாதிரி என்னை காப்பாற்ற வேண்டும். மேலே இன்னொரு இடத்துல ஆண்டாள் சொல்ல போகிறா, சீதைக்கு ஏற்ற மாதிரியே நீ சீதையை காப்பாற்றின மாதிரி என்னை காப்பாற்ற வேணுன்றதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய பாசங்களை நம்ம அனுபவிக்க போகிறோம். இப்போது இப்படிப்பட்ட ஆண்டாள் அந்த நோன்பு எப்படி நோத்தோம் அப்படின்றத முதல் 10 பாட்டால் தையொரு திங்களும் அப்படின்றதில் சொன்னால் காமதேவார்ச்சனை. அந்த காமதேவார்ச்சனை செய்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் பெருமாள் இவாளோட எப்படிலாம் விளையாடினார், அதாவது ஆட்சியர்களும் இந்த மாதிரி ஒரு காமதேவார்ச்சனை பண்ணியிருக்கா. அங்கே பெருமாள் செய்த தீமைகள் எப்படிலாம் பெருமாள் அவளோட விளையாடினாலோ எப்படிலாம் பெருமாள் அவளோட விளையாடினாரோ அதை இங்கே ஆண்டாள் மறுபடியும் அனுக்கரிக்கிறா. அதாவது மறுபடியும் பெருமாள் தங்களுடைய நோன்புக்கு நடுவில் விளையாடிட்டு போகிறதா அடுத்த 10 பாட்டு நாமமாயிரம் ஏத்த நின்ற தசகத்தில் ஆண்டாள் பாடுறா. நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணானரனே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலமென்று பங்குனினால் கடை பாரித்தோம் தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் சிதையேலே. சிற்றில் சிதையேல் அப்படின்றது இந்த 10 பாட்டுக்கான தலைப்பு. சிற்றில் அப்படின்னா சின்னதாக மணல் வீடு. இவாளெல்லாம் என்ன பண்ணுறாலாம், வெள்ளை நூன் மணல் கொண்டு தெருவணிந்துன்னு போன இதில் பார்த்தோமோ இல்லையோ, அந்த நல்ல ஒரு வண்டல் மணல் எடுத்துன்னு கோலம்லாம் போட்டு தெரு ஓரத்துலலாம் மணலாக வீடு கட்டி வச்சுருக்கலாம், குட்டி குட்டி மணல் வீடு கட்டி வச்சுருக்கலாம். கிருஷ்ணன் இது எல்லாத்தையும் அழிச்சு விட்டனான். இந்த மாதிரி ஆயர்கள் பண்ண நோன்புக்கு பெருமாள் பண்ண தீமைகளை ஆண்டாள் இங்கே சொல்கிறா. தீமை செய்யும் ஸ்ரீதரா. ஸ்ரீதரன் அப்படின்னா ஸ்ரீதரன் சம்ஸ்கிருத வார்த்தை, அதனுடைய தமிழ் பெயர்ப்பு ஸ்ரீதரன். தாயாரோடு கூடினவன், தாயாரை தரித்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானே தீமை செய்யாதே. எப்படி பெருமாள் பண்ணறா, உன்னை 1000 பேரை சொல்லி எல்லாரும் கூப்பிடுற, நாமம் 1000 ஏத்த நின்ற நீ நாராயணன், நீ எல்லாருக்கும் தலைவன். இப்படிப்பட்ட உன்னை மாமிதன் மகனாக பெற்றால், அதாவது கணவனுடைய பெயரை கூட காதலனுடைய பெயரை கூட ஆண்டாள் சொல்லுறது எவ்வளோ ஒரு பண்டைய காலத்து வழக்கத்தில் இருந்திருக்கு பாருங்க. பேர் சொல்லி கூப்பிடாம என் மாமியாருடைய பிள்ளையே அப்படின்னா என்ன அர்த்தம், தான் ஆத்துக்காரன் அர்த்தம். உன்னை மாமி தன் மகனாக பெற்றாள். யசோதை பிராட்டியும் தேவகி பிராட்டியும் உன்னை பெற்று கொடுத்தது, அவள் 2 பேர் ஆண்டாளுக்கு மாமியா. அப்படிப்பட்ட மாமி தன் மகனாக பெற்றால் இவா எதுக்காகப்பா பெத்தா, எனக்கு துன்பம் கொடுக்கறதுக்காகவா, அதெல்லாம் பண்ணாத, எனக்கு துன்பத்தை கொடுக்காத, வாதை தவிருமே. நீ இந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கிற அலங்காரத்தெல்லாம் நீ களைச்சுட்டேன்னா வாதை தவிரும். அதாவது எனக்கு என்னுடைய துன்பமானது போக்க வேண்டுமே தவிர துன்பத்தை கொடுக்கறதுக்காக நீ இல்லை, நீ போய் இப்படி தீமை செய்யலாமா. எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலம் என்று பங்குனி நாள் கடைபாரித்தோம். சொன்னேனே, மாசியிலே தைல ஆரம்பிச்சு மாசி தொடங்கி பங்குனி நாள் வரைக்கும் அந்த நோன்பு பண்ணுறது தான் இங்கே ஆண்டாள் சொல்கிறா. பங்குனி நாள் கடைபாரித்தோம். காமன் போதரு காலம், காமன் என்னை அடையணும், அதாவது காமனை கொண்டு நான் உன்னை அடையணும், காமதேவனாகிய உன்னை நான் அடையணும் அப்படின்ற காலம் வரைக்கும் நான் இந்த நோன்பு பண்ணணும். இந்த நோன்புக்கு இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ண சொல்லியிருக்கு. நான் அந்த அலங்காரத்தை நீ எப்படி சாஸ்திரத்தில் சொன்னி அது பிரகாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக விளையாட்டு பிள்ளையா இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டேனா, கலைச்சிட்டு போயிட்டேனா, என் நோன்பு எப்படி ஈடேறும். நாளைக்கு நீ என்ன சொல்லுவ, நீ நோன்பை ஒழுங்காக செய்யலை, அதனால் நான் உன்னை கூட்டிகிட்டு போகல நீ என்ன சொல்லுவேன். அதனால் நீ பண்ணாதப்பா என்றைக்குமே. அது பாருங்க, இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அதாவது கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் செய்யக்கூடிய தவறுகளை பெண்கள் தன்னுடைய பிறந்த வீட்டில் சொல்கிறது இந்த காலத்தில் இல்லை,
அந்த காலத்திலேயே ஆண்டாள் காலத்திலே இருந்திருக்கு. மாமிதன் மகனாக பெற்றாள்னு சொல்லி என் மாமியாருடைய பிள்ளையே அப்படின்னு கண்ணனை வந்து பயமுறுத்துறலாம். நீ அது மாதிரி ஏதாவது பண்ணால் மாமியார்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஆண்டாள் முதல் பாசுரமாகிய நாமமாயிரத்தில் அழகாக கற்பனை வளத்தோடு தமிழை அழகாக கூட்டுறா. மாமிதன் மகனாக பெற்றாள். ரெண்டாவது பாசுரத்தில் சொல்கிறா, முதுகு நோவை இருந்திழைத்த இச்சிற்றிலை கண்ணுற நோக்கி நாங்களும் மாறுவன் தன்னை தனிகிடாய். அதாவது கார்த்தால எழுந்து தீர்த்தாமாடணுன்ற அர்த்தத்தில் சொல்ல போகிறா. கோழி அழைப்பதன் முன்னம்ன்றதில் சொல்ல போகிறா. நாங்கள் கஷ்டப்பட்டு முதுகெல்லாம் வலிக்க வலிக்க ஒரு பெரிய ஒரு 60 அடி ரோடு இருக்குது, அந்த தெருவில் வந்து மொத்தமாக கோலம் போடணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் முதுகு வலிக்க கோலம் போட்டு வச்சுருக்கோம். நீ என்னடானா விளையாட்டு பிள்ளை மாதிரி வந்து கலைச்சிட்டு போறிய அப்படின்னு ஆண்டாள் கேட்குறாளாம். இன்றைக்கும் பார்த்தேன்னா இந்த பெண்கள் அவரவர்கள் கைங்கரியத்தை எவ்வளோ அழகாக செய்கிறான்னு நம்ம வைணவர் கோயில்களில் போய் பார்த்தா நன்னா தெரியும். திருவல்லிக்கேணி, மயிலாப்பூரில் இருக்கிற தேசிகர் கோயிலெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, பெருமாள் திருவீதி விழா வரும் பொழுது அந்த தெரு மொத்தம் மூழ்கி ஜலந்தளித்து மூழ்கி கோலம் போடுவா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த மாடவீதி பூர்த்தியாக கோலம் போடுவார்கள் பெண்கள். ஏன்னா அவர்களுக்காக ஏற்பட்ட கைங்கரியம். இப்போது சமமாக இருக்கணும் எல்லாருன்றதுக்காக நீ பண்ணுறதை நான் பண்ணுறேன்றது கணக்கு கிடையாது. அவர்களால் என்ன முடியுமோ அதை அவர்கள் பண்ணணும், நம்மளால் ஆண்களால் என்ன முடியுமோ அதை பண்ணணும் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்காக நான் ஆண் பண்ணுவதை பண்ணுவேன், பெண் பண்ணுறது நீ பண்ணுன்னுலாம் சொன்னால் அது வந்து விபரீதமாக போய் முடியும். செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தேவையில்லாததெல்லாம் செஞ்சோன்னா விபரீதத்தில் போய் முடியுமேன்றதுக்காக ஒரு கட்டமைப்புக்காக இவர்கள் இதை செய்தால் குடும்பமும் நன்றாக போகும், சமுதாயமும் நன்றாக போகுன்றதுக்காக தான் இந்த பாகம்லாம் வச்சு பிரிவினையெல்லாம் வச்சுருக்காங்களே தவிர ஏற்றத்தாழ்வை சொல்கிறதுக்காக இந்த பிரிவுகள் கிடையாதுன்றதை ஆண்டாள் நன்னா காட்டுறா. முதுகு நோவை இருந்திழைத்த இச்சிட்டிலை குனிஞ்சு நன்னா கோலம் போட்டிருக்கோம்பா, நீ பாட்டுக்கு வந்து கலைச்சிட்டு போயிடுறிய. பெண்கள் அந்த மாதிரி கோலம் போடும் பொழுது அந்த கோலத்துக்கு மேலே தான் அப்போ தான் ஒரு நன்னா பெரிய ஒரு காரு 4 வண்டி போச்சுன்னா அந்த கோலம் அழிஞ்சு போயிடும். அப்படின்னா அந்த பெண்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து போட்ட கோலத்தை ஒரு காரு போய் கலைச்சி கொடுத்தோன்னா பெருமாள் எழும்பொழுது அந்த அழகு போயிடுமோ இல்லையோ. அதுக்காக நான் போட்டு வச்சிருக்கிறது நீ வரும்பொழுது அழகாக இருக்கணும், உனக்கு நல்லா கண் குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக பண்ணது. நீனே அதை அழிச்சேன்னா நான் என்ன பண்ணுறது, மற்றவ அழிச்சாவது நான் உங்ககிட்ட வந்து முறையிடலாம், நீனே இந்த மாதிரி தீமை செய்யறியே இது நியாயமா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த 10 பாட்டால் சிற்றில் வந்து சிதையலே எங்களுடைய சிறு வீடுகளை அழிக்காதேன்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்லும்பொழுது தான் சொல்கிறார், முளை போந்து இலாதோமை சிற்றில் மேலிட்டு கொண்டு. இந்த மாதிரி எங்களுக்கு முளைகள் கூட வளரலை, அதுக்கு முன்னாடி நான் வந்து அடையணும், அதுக்காக நான் காமதேவார்ச்சனை பண்ணுறேன். இந்த காமதேவார்ச்சனைக்கு வேண்டிய முருங்கை மலர், வேங்கை மலர்லாம் கொண்டு, உண்மத்தம்பூ இதெல்லாம் கொண்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பூவெல்லாம் பொதுவாக பெருமாளுக்கு தகாத பூ, பெருமாளுக்கு வாசன புஷ்பங்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் இந்த நோன்புக்கு இந்த பூக்களுக்கு தான் அதிகாரம்னு சொன்னதுன்னா இதெல்லாம் வந்து உண்மத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பூக்கள். அதனால் இந்த பூக்களை கொண்டு நோன்பு செய்ய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால மத்தனன் நறுமலர் முருக்க மலர்லாம் கொண்டு சிற்றில் வந்து சிதையல்னு சொல்லி கோலம் போட்டு காமனுக்காக காத்திருக்கக்கூடிய காலத்தில் எம்பெருமானே நீ வந்து இதை அழித்து விளையாட்டு செய்யாதே. சீதவா யமுதமுண்டா எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேருவரே அப்படின்னு இந்த 10 பாட்டுடைய முடிவில் ஆண்டாள் இந்த 10 பாட்டை பாடினா என்ன கொடுக்குன்ற பலத்தை சொல்கிறா. சீதையுடைய வாயமுதத்தை உண்ட எம்பெருமனையனா இதுக்கு முன்பாசுரத்தில் எம்மை பற்றி மெய்ப்பின கிட்டக்கால்னு பெருமாள் இவாளை எதுக்காக தீமை செய்கிறான், எதுக்காக விளையாட வரான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் பொழுது கை இழுக்கிறது கால் இழுக்கிறதுலாம் பற்றி 2 பேரும் கட்டி பிடிச்சுன்றாலாம். அந்த கட்டி பிடிச்சின்றதுடைய அனுபவம் ஆண்டாளுக்கு மேலிட்டு நீ சீதையுடைய வாயமுதத்தை உண்டாயே அந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கும் அந்த சுவையை தர வேண்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி சீதவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையல் எங்களுடைய சிறு சிறு மணல் வீடுகளை நீ அழிக்காத. ஏன் அப்படின்னா வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை தெருவில் விளையாடக்கூடிய ஆயர் சிறுமிகள் பானாங்கோ குட்டி குழந்தைகள் 10 வயசு 11 வயசு குழந்தைகள் எங்களோட விளையாட்டில் நீனும் வந்து விளையாடலாமே தவிர விளையாட்டை நீ வந்து அழிக்காத அப்படின்னு சொல்லி வேதத்தை வாயாக கொண்டிருக்கக்கூடிய வில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய மகளான தன்னுடைய இந்த 10 பாட்டை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் வைகுந்தம் கிடைக்கும் அப்படின்றது ஆண்டாள் இந்த 2வது 10 பாசுரமான சிற்றில் வந்து சிதையேல் அப்படின்றதால நமக்கு சொல்கிறான். மேலும் ஆண்டாளுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது, அடுத்த 10 பாட்டில் எப்படி ஆண்டாள் இந்த காமதேவார்ச்சனையை கொண்டு போய் முடிக்கிறா அப்படின்றத அடுத்த வர தொகுப்பில் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா.